வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி நாகாத்தம்மனுக்கு ஆடித்திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஆதி நாகாத்தம்மனுக்கு 21ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி முதல் நாளான 16/8/2025 வெள்ளிக்கிழமையன்று காலை ஸ்ரீ ஐஸ்வர்ய விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியும், அம்மனுக்கு சிறப்பு பூஜையும், பக்தர்களுக்கு காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. மாலை பதியமைத்து அம்மனை வர்ணித்தல் நடைபெற்றது. 2ஆம் நாளான சனிக்கிழமையன்று காலை விசேஷ பூஜையும், மாலை வர்ணித்தலும் நடைபெற்றது. 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆவடி ஸ்ரீதேவி செல்லியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் கடும்பாடி சின்னம்மன் கோவில் வழியாக சிவா விஷ்ணு ஆலயத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆதி நாகாத்தம்மனுக்கு பால் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கே கூடியிருந்த பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி கோஷம் எழுப்பி அம்மனை வழிபட்டனர். பிறகு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், உபயதாரர்கள் திரளாக கலந்து கொண்டு கூழ் பிரசாதத்தை வாங்கிச் சென்றனர். மாலை அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிறகு மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஆதி நாகாத்தம்மன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தேறியது. வழிநெடுகிலும் பக்தர்கள் அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர்கள், விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயத்தின் காப்பாளர் திரு ராமமூர்த்தி ஆடித்திருவிழா மற்றும் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி கூறுகையில், ஆவடி மாநகராட்சி ஹவுசிங் போர்டில் செக்டர் 1 அமைந்துள்ள நமது அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயத்தில் அமைந்துள்ள நாகாத்தம்மனுக்கு இன்று 5வது வாரம் கூழ்வார்த்தல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஆரம்பமாக செல்லாத்தம்மன் கோயிலிலிருந்து பால்குட ஊர்வலம் கொண்டு வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து, அதை தொடர்ந்து பூஜைகள் செய்து, பிறகு கூழ்வார்த்தல் தற்போது நடந்து முடிந்தது. இந்த சிவாவிஷ்ணு ஆலயத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து விக்கிரகங்களுக்கும் பூஜைகள் நடைபெறுகிறது. அதன் குறிப்பாக நமது சிவன் வைத்தீஸ்வரர் சமேத தையல் நாயகி விக்கிரகங்கள் இருந்து அதற்கும் பூஜைகள் நடக்கின்றது. மேலும் இந்த கோயிலில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடனும் அருள்பாலிக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர், அவர் பக்தராக பெருமாளுடைய பக்தராக ஆஞ்சநேயர் தொடர்ந்து அவருக்கு இங்கே அமர்ந்து அவரும் வந்து அவருக்கு கோயில் கட்டி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதன் அருகிலே முருகன், வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கிறார். அதன் பக்கத்தில் ஐயப்பன், விநாயகர் சிலைகள் வைத்து பூஜைகள் நடைபெற்றிருக்கிறது. இதன் சிறப்பு அம்சமாக வாராகி அம்மன் விக்கிரகம் அமைத்து அதற்கும் வழிபாடுகள் வார வாரம் அதற்குண்டான நாட்களுக்கு சிறப்பான வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் தேவிக்கு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற கடைசியில் சாய்பாபா சன்னதியும் இருக்கிறது. சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமையும் சிறப்பாக பூஜை நடக்கிறது. ஸோ இதை போன்ற பல எல்லா விக்கிரகங்களும் வைத்து தெய்வங்களுக்கு சிறப்பான அபிஷேகம் நடந்த இந்த ஆவடி சிவா விஷ்ணு ஆலயத்தில் அனைவரும் மக்கள் கலந்து கொண்டு அனைத்து கடவுள்களையும் வேண்டி குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி பெற வேண்டி வந்து கோயிலுக்கு வந்து வழிபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த கோயில் விழாக்கள் நடைபெற தங்களால் முயன்ற பொருளுதவி அனைத்தும் கொடுத்து இந்த கோயில் வளர்ச்சிக்கு பாடுபட உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.